வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம M6 க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 1900 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறதுலாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 1960லேருந்து 2020 வரைக்கும் ப்ரைஸ் வந்தால் மட்டும் செல் பண்ணலாம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ட்ரேடிங் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளோட அட்வைஸ். ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்திச்சாச்சு. அதில் நம்ம ஏகப்பட்ட லாபமும் பண்ணிட்டோம். அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு கரெக்டான ஜோன் வந்துன்னா ட்ரேட் பண்ண நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் வந்து சரிவை சந்தித்த க்ரூட் ஆயில் மார்க்கெட் 1852 அப்படின்ற நம்ம சப்போர்ட் ஜோனை தொட்ட உடனே மார்க்கெட் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிது. 1920 ஓரளவு செல்லிங் இருந்தாலும் மார்க்கெட் 1960 அப்படின்ற நம்மளோட ரொம்ப முக்கியமான இடத்த உடைச்ச உடனே 2000 ஓரளவு செல்லிங் இருந்திருக்கு. ஆனால் இறுதியாக 2006 க்ளோஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் நம்ம முக்கியமான ஜோன் என்ட்ரானது உடனே ட்ரேடிங் ஸ்டாப்பும் ஆகிடுச்சு. ஆனால் தெளிவாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டாப் இல்லை. ஓரளவு 2000 செல்லிங் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் அந்த வீக்காக இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ, அதாவது வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இந்த கான்ட்ராக்ட் இந்த வாரம் முடிவுடைய நேரமும் வந்துடுச்சு. மிகப்பெரிய திட்டம் எதுவும் தீட்ட முடியாது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் மார்க்கெட்டில் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் எப்போவுமே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக, ட்ரெண்டுக்கு எதிராக நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஒரு கன்ஃபர்மேஷன் நல்லா வரணும், நல்ல உறுதியான கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம முயற்சி எடுக்க முடியும். அதனால் என்னென்னா, கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், கொஞ்சம் பாதுகாப்பாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க எல்லாரும் மார்க்கெட் விட்டு வெளியே இருந்து மார்க்கெட் ஓரளவு கன்சால்டேட் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை நான் ட்ரேட் பண்ணியே தீரணும், மார்க்கெட்டோட முழு ட்ரெண்டையும் யூட்டிலைஸ் பண்ணணும், நல்ல ஃபண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 2060 வரைக்கும் செல் பண்ணி 2070 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வருது நல்லது. இதுதான் இன்றைய ட்ரேடிங் அட்வைஸ். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.